முகநூலில் வண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு படிக்கட்டால் ஏற்படும் உடல் பாதிப்புகள் என்று. ஓஹோ! நமக்கு ஏதோ மருத்துவ ஆலோசனை சொல்ல வருகிறார் போல இருக்கு. மாடியெல்லாம் ஏறக்கூடாது என்று பார்ப்போம் என்றால், அங்கே வேதவாஸ்து என்று அவர் பெயரை போட்டு இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு சொல்கிறார். இதேபோல் தென்கிழக்கு மூலையில் இருக்கக்கூடாது, வட மேற்கு மூலையில் படி இருக்கக்கூடாது, வீட்டின் நடுவில் இருந்து தான் படி ஏறணும், இல்லை என்றால் உங்களுக்கு அப்படி பாதிப்பு வரும், இப்படி பாதிப்பு வரும் என்று. தயவுசெய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் கட்டும்பொழுது என்ன வாஸ்து இருக்கிறத சாஸ்திரங்களில் அதில் இயன்றவரை கட்ட வேண்டும். முன்னதாக கட்டி முடித்த வீடு, இல்லை என்றால் நான் வாடகைக்கு போகும் வீடு, அந்த வாஸ்தால் நமக்கு கேடு வருகிறதில்ல, முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தவிர்க்கிறதுக்கு ஞானாசிரியர் நமக்கு சொல்லியிருக்காரு. நீ ஏக இறை சிவமே என்று சொல்லி மனத்தில் வரித்து ஏக இறை சிவத்தையே நீ வழிபடு, சிவத்தை நோக்கி உயிரை செலுத்தக்கூடிய அந்த ஞானத்தில் நீ பயணி, உனக்கு எந்த வித கேடுகளையும் எந்த நட்சத்திரங்களாலையும் திசை தெய்வங்களாலையும் கோள்களால் ஊட்ட முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஆக உள்ளத்தில் இருக்கக்கூடிய வாசு தான் சரிபார்க்க வேண்டும். உள்ளத்தில் மனசாலையும் வாக்காலையோ செயலாலையோ பிறருக்கு தீங்கு நினைக்காமல் உள்ளத்தை அகமலரை தூய்மையாக இறைவன் எழுந்தருளும்படி ஏற்றி வைத்து கொண்டு அந்த ஏகையரை சிவத்தையே வணங்கி அவரை நோக்கி உயிரை செலுத்தக்கூடிய ஞான நூல்களை படித்தாலே போதும். எந்த வாசை பற்றியும் எவரும் கவலைப்பட வேண்டாம் என்று அன்பர்களுக்கெல்லாம் சொல்லி, இந்த அச்சப்படாதீர்கள், வீண் செலவு செய்யாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு